ஹாய் வீவோஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பூமி ககனோட ஆஃபீஸில் உட்காந்துட்டு லேப்டாப்பை திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அவங்களுக்கு லேப்டாப்பை திறக்கவே தெரியல. லேப்டாப்போட பேக் சைடை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பனே பண்ண முடியல. என்ன இது ஓப்பனே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் சரி நம்ம ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க கிட்ட ஸ்க்ரூ ட்ரைவர் கேட்குறாங்க. அப்போது அவர் கேட்குறாரு, எதுக்கு மேடம் உங்களுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் அப்படி சொல்லிட்டு கேட்க, அதுக்கு பூமி சொல்கிறாங்க, இந்த லேப்டாப்பை ஓப்பனே பண்ண முடியல, எனக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் கொடுத்தீங்கன்னா அதை வச்சு லேப்டாப்பை ஓப்பன் பண்ணலாம் தான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே பூமி கிட்ட சொல்கிறாங்க, இப்படி தான் மேடம் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி காய்ச்சாங்க. பூமியும் லேப்டாப்பை எடுத்துகிட்டு ககனோட கேபினுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு ககனை பார்த்து சொல்கிறாங்க, நான் உங்களுக்காக தான் என்னைய தத்தெடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ககன் பூமியை மேலேயும் கிளியமாக பார்க்குறாங்க. நீ பண்ணுறது உனக்கு கொஞ்சம் கூட ஓவராக தெரியலையா? நீ இங்கே ஆஃபீஸ்க்கு வேலைக்கு வந்திருக்க, எதுக்கு தேவையில்லாமலாம் நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பூமி சொல்கிறாங்க, நான் எங்கே தேவையில்லாத தானே பேசுகிறேன், நான் நம்ம விஷயத்தை பற்றி தானே பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ககன் சொல்கிறாங்க, இங்கே பாரு, இது ஆஃபீஸ், இங்கே நீ எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கணும். நீ எனக்கு பிஏவை தானே ஒர்க் பண்ண வந்திருக்க, அப்போனா நீ டீசெண்டாக பேச கற்றுக்கோ. அது மட்டும் இல்லாமல் என்னோட கேபினுக்குள்ளே வரும்போது எஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்டு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு பூமி சொல்கிறாங்க, சரி அப்போ இந்த கேபினை விட்டு போகும்போது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போது ககன் தலையில் கையை வச்சுட்டு இவளை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ககன் சொல்கிறாங்க, இங்கே பாரு, இனிமேட்டு நீ இந்த ஆஃபீஸில் ரொம்ப டீசெண்டாக பிஹேவ் பண்ணணும், இங்கிலீஷ்லலாம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு பூமி சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சால் நான் எதுக்கு உங்ககிட்ட திட்டு வாங்கிட்டு நிற்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கவுண்ட் கொடுக்குறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ககன் சொல்கிறாங்க, சரி நீ எனக்கு பிஏவாக வேலை பார்க்க வந்திருக்க, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் நீ எனக்கு பிஏவாக வேலை பார்த்தா எல்லாருமே உன்னை பார்த்து சிரிப்பாங்க, அதனால் இந்த காஸ்டியூம் எல்லாம் மாற்று அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு பூமி சொல்கிறாங்க, என்ன இப்படி சொல்கிறீங்க, என்னாலலாம் இந்த காஸ்டியூமெல்லாம் மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ககன் சொல்கிறாங்க, நீ பிஏவாக என்ன ட்ரெஸ் போடுவாங்களோ அந்த ட்ரெஸ் தான் போட்டு இங்கே வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே பூமி சொல்கிறாங்க, எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை தவிர வேறு ட்ரெஸ்ஸே இல்லையே, அது மட்டும் இல்லாமல் பிஏவாக இருக்கிறவங்களாம் என்ன ட்ரெஸ் போடுவாங்கன்னு கூட எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ககன் யோசிச்சு, சரி இவளுக்கு நம்மளே ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த பார்சல் வருது, அதை பார்த்துட்டு ககன் பூமி கிட்ட கொடுக்குறாங்க, இதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம பூமியும் அந்த பார்சலை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் ஒரு ஷர்ட்டு ஸ்கர்ட்டு இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு பூமி சொல்கிறாங்க, ஐயே இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் நான் போடணுமா, என்னால் முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ககன் சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ எனக்கு பிஏவாக வேலை பார்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டேன், அப்புறம் நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும், இங்கே நான் பாஸா நீ பாஸா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பூமி சொல்கிறாங்க, சரி நான் போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை போயிட்டு போட்டு வராங்க. நம்ம ககன் பூமி அந்த மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வரதை பார்த்துட்டு அப்படியே வாயடிச்சு போயிட்டு நிற்கிறாங்க. என்னது இது பூமியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தடுமாறி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம பூமியும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு எப்படி நடக்கிறதுன்னு தெரியாமல் தாங்கி நடந்துட்டு கடைசியில் கீழே விழுவ போகிறாங்க. அப்போது நம்ம ககன் போயிட்டு ஓடி போய் பூமியை பிடிச்சிடுறாங்க. அப்போது நம்ம ககன் பூமி ரெண்டு பேருமே ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு பேக்ரவுண்ட் சாங்லாம் செம்மையாக போட்டுட்ருக்காங்க. அப்போது நம்ம ககன் என்னது இது, இவளுக்கு நம்ம பாஸா இல்லை இவளுக்கு அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்க நம்ம இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு கையை விட்டுடுறாங்க. அப்போ பூமி டோப் பண்ணி கீழே விழுந்துடுறாங்க. என்ன இப்படி பண்ணிட்டீங்க, கீழே தூக்கி போட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ககன் சொல்கிறாங்க, இங்கே பாரு பூமி, நீ எப்படி நடக்கணும் அதெல்லாம் நீயே தான் தெரிஞ்சுக்கணும், உனக்கு அசிஸ்டன்ட் மாதிரி என்னால் வேலை பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ககன் பூமியை திட்டுறாங்க. அப்போது நம்ம பூமி நடக்க முடியாமல் எந்திரிச்சு தாங்கி நிற்கிறாங்க. அப்போது ககன் சொல்கிறாங்க, சரி என் கையை பிடிச்சிக்கோ, நான் எப்படி நடக்கிறதுன்னு கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமியை கையை பிடிச்சி நடக்க வைக்கிறாங்க. அப்போ ககன் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, என்னது இது, நம்ம பாட்டுக்கு இப்படியெல்லாம் இவளுக்கு ஓவராக வேலை பார்த்துட்டு இருந்தா அவ்வளோதான், நம்மளை தூக்கி போட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு கையை விட்டுடுறாங்க. மறுபடியும் பூமி கீழே விழுந்துடுறாங்க. அப்போ ககன் கேட்குறாங்க, எதுக்கு சார் இப்போ கையை விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போது ககன் சொல்கிறாங்க, நான் கையை விட்டேனா நீ விட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு பூமி சொல்கிறாங்க, இனிமேட்டு நான் கை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ககன் கையை பிடிச்சிக்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற ஆஃபீஸில் மீட்டிங்காக எல்லாருமே வராங்க. அப்போது பூமியை பார்த்துட்டே எல்லாம் வாயடைச்சு போயிடுறாங்க. பரவாயில்லையே, ககன் சாருக்கு சூப்பரான பிஏவாக தான் வந்திருக்காங்க,
பிஏ ரொம்பவே அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமியை பார்த்து புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம ககனுக்கு செம்ம கடுப்பாகுது. என்னது இது, பூமியோட அழகை இப்படி எல்லாருமே வர்ணிச்சுக்கிட்டு இருக்காங்க, இது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ககன் வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம பூமி வந்து எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க, நான் தான் ககனோட பிஏ அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே இருக்கிறவங்களாம் பூமியை பார்த்து சொல்கிறாங்க, மேடம் நீங்கள் ரொம்பவே அழகாக இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பூமியை புகழ்ந்து தள்ளிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ககன் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இங்கே நீங்கள் வேலை தானே பார்க்க வந்தீங்க, அதை விட்டு இது எதுக்காக மேடம் அழகாக இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒழுங்காக அவங்கவுங்க வேலையை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பூமி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போது ககனுக்கு நம்ம மேலே காதல் அதிகமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்கள நம்மளை வர்ணிக்கிறது ககனுக்கு சுத்தமாக பிடிக்கல. இதிலேருந்தே தெரிஞ்சுக்க வேண்டிதான் ககனுக்கு என் மேலே எவ்வளோ பொசிசிவ்னஸாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. எல்லா மீட்டுக்கும் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பூமி வந்து ககன் கிட்ட சொல்கிறாங்க, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போது பூமியவே எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ககன் வந்து பூமியை வச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த சைடே நம்ம நட்சத்திரா வந்து அபூர்வா கிட்ட சொல்லுவாங்க, எப்படியாவது ககனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போது அபூர்வா வந்து நினச்சி பார்ப்பாங்க, இப்போ நம்ம ககன் கிட்ட போயிட்டு நட்சத்திராவை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கனவு காணுவாங்க. அதில் அபூர்வா ஒரு பக்கம், சந்திரா ஒரு பக்கம் ககனோட காலை பிடிச்சி என்னோட பொண்ணு வாழ்க்கையை காப்பாற்றி கொடு, என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டே வருவாங்க. நம்ம ககன் வந்து அதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காமல் 2 பேரையும் காலால் எட்டி உதைப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அபூர்வாக்கு அப்படியே அதிர்ச்சி ஆகிடும். என்னது இது, இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடுமோ, இந்த நட்சத்திரனால நம்ம இன்னும் எவ்வளோ அவமானத்தை தாங்க போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பயப்படுறாங்க. அப்போ அபூர்வாவோட சித்தி சொல்கிறாங்க, என்ன அபூர்வா நீ திங்க் பண்ணது எனக்கு தெரியும், நீ வந்து ககன் காலில் விழுவுற மாதிரி தானே யோசிச்சுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, நீ வேற சித்தி எதுக்காக இப்படி எனக்கு கடுப்பேற்றிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு அபூர்வாவோட சித்தி சொல்கிறாங்க, இங்கே பாரு, உன்னோட பொண்ணுக்கு பலவீனமே எது தெரியுமா, உன்னோட பாசம்தான், அதை வச்சு தான் அவள் ரொம்பவே பலமாக இருக்கா, இதுக்கப்புறம் என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வாவோட சித்தியும் போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம கிருஷ்ணாவோட பொண்ணு இந்துவை ரொம்பவே வீட்டில் கொடுமைப்படுத்திட்டு இருப்பாங்க. எப்படியாவது அவளுக்கு கொடுக்க வேண்டிய வரதட்சணையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செரி வந்து கிருஷ்ணா கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதை பற்றி நம்ம அபூர்வா கிட்டையும் சந்திரா கிட்டையும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச போவாங்க. அப்போது அபூர்வா கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. இந்துவா அவங்க மாமியார் வீட்டில் ரொம்பவே கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, எப்படியாவது அவளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தா தானே அவளும் சந்தோஷமாக வாழ்வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, யாருக்கு கொடுக்கணும், அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது, அது மட்டும் இல்லாமல் உங்கள் பொண்ணை நீங்கள் வளர்த்த விதம் அப்படி. இப்போ உள்ள பொண்ணுங்களாம் பாருங்கள், மாமியார் மாமனாரை கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வீட்டை விட்டே துரத்தி விட்டுடுறாங்க. நீங்கள் முதல்ல இந்துவுக்கு போயிட்டு அப்படி ஒரு ட்ரைனிங்கை கொடுங்க, அதை விட்டுட்டு எங்கள் வீட்டு சொத்தெல்லாம் எடுத்து கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கேட்க. இதை கேட்டதுமே கிருஷ்ணாவுக்கு செம கோவம் வருது. அபூர்வா நீங்கள் பேசுகிறது எதுவுமே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, நான் பேசுகிறது சரியில்லையா, நீங்கள் கேட்குறது தான் சரியில்லை, யார் வீட்டை சொத்தத்துக்கு யாருக்கு கொடுக்கறது, நீங்கள் எங்களை சார்ந்து தான் இப்போது கொஞ்சம் நெஞ்சமாவது சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்குன்னு இந்த வீட்டில் என்ன இருக்குது, இது எல்லாமே என் புருஷனோட சொத்து, என் பொண்ணுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட கிருஷ்ணா வந்து ரொம்பவே மனசடைஞ்சு போயிடுறாங்க. நீங்களாம் இப்படிலாம் சொல்லுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, உங்கள் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா நீங்கள் இப்படி தான் பேசுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணா வந்து அபூர்வாவை செம்மையாக கேள்வி கேட்குறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.